ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த மூத்த பையன் சம்பத்துக்குங்க ஒரு தீய சக்தி பிடிச்சிருச்சு. அதன் காரணமாக அவன் ஆவேசம் பலவிதமாக கலாட்டா பண்ணுறா. 10 வலுவான ஆம்பளைங்க சேர்ந்து அவனை இறுக்கி பிடிச்சாலும் கூட அவன் 10 பேர் தூக்கி வீசுறா. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆட்டம் போட்டுட்ருக்கிறான். அடிக்கடி தற்கொலை பண்ணிப்பதற்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். ரயில்வே ட்ராக்கெல்லாம் போயிடுறான். இந்த நிலையில் இவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கிற இளையவனுக்கு தகவல் கொடுத்து வரவழைக்கிறாரு. இவன் அம்மாட்ட வேண்டிக்கிறான். அதன் காரணமாக அந்த தற்கொலை செஞ்சுக்க ஓடும் பொழுதெல்லாம் திடீர்னு மனமாற்றம் ஏற்பட்டு அவனுக்கு சுயநினைவு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவானுங்க. நான் அதுக்கு இப்போ தற்கொலை வேண்டி ஓடணும், எதுக்கு அங்கே போகணும், வீட்டுக்கு திரும்பி வந்துடுவானு. இப்படி அம்மா அந்த பையனை அப்பப்போ அப்படியே காப்பாற்றிருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் சொல்கிறத யாரும் வீட்டில் கேட்டுக்கல. மருவத்தூர் வாங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்கலாம், அம்மா காப்பாற்றிடுவான்னு சொன்னால் யாரும் அது காதலியே போட்டுக்கல. இவங்க மந்திரவாதி, அந்த கோயில் இந்த கோயிலும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கோவிலில் ஒரு பூசாரி என்ன பண்ணார், குங்குமத்தை தலையில் வச்சு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவேச சக்தியை பேச வச்சார். அது ஒரு பெரிய தெய்வத்தின் பேரை சொல்லி, நான் தான் வந்திருக்கிறேன், இந்த பையனுடைய உயிர் எனக்கு வேணும், அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிச்சு. இவங்க எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த பையன் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கும் போயிட்டு இருக்கானுங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் இந்த குடும்பமே சின்ன பையன் பொறுப்பில் விட்டுட்டாங்க இந்த பையனை. இவனும் அண்ணக்காரனை கூட்டிகிட்டு மருவத்தூர் வந்தானுங்க அம்மாவை வேண்டிக்கிட்டு. வந்த பின்னால் இந்த மாதிரி ஆவேசம் பிடிச்சவங்க எல்லாம் பேசாமல் வரமாட்டாங்க. பலவிதமான கலாட்டா பண்ணுவாங்க. அவன் சாதாரணமாக கொண்டு வரவே முடியாது. அம்மாவை வேண்டிட்டு வந்த காரணத்தினால அந்த பையன் பஸ்ஸில் ஏறினோடனே நல்ல முறையில் தூங்கிட்டானுங்க. அப்புறம் சாப்பாட்டு நேரம் வந்த முன்னால் ஒரு ஹோட்டல் முன்னால் வண்டி நிற்குது. இறங்கி சாப்பிட்டு போய் மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். மருவத்தூர் வர்ற வரைக்கும் எந்த வித கலாட்டாவும் இல்லை. நிம்மதியாக சேர்ந்தாங்க. குளிச்சு ரெடியாகி அம்மா வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அம்மா அவர்கள் எங்கே நின்று அம்மாவை நல்ல முறையில் பார்க்கலாம், ஆசீர்வாதம் கிடைக்குன்னு இந்த பையனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். காளி கோயில் முன்னால் நிற்கலாம், அதரோட காளி கோயில் முன்னால் சொல்லி அதே மாதிரி அங்கே போய் நிற்கிறாங்க அன்னக்காரங்க கூட. நம்ம அம்மா அவர்கள் காளி கோயிலை வலம் திடீர்னு தலை தூக்கி பார்த்து, தலை குமித்து கொண்டு வந்த அம்மா அவர்கள் தலை தூக்கி பார்த்து அந்த சம்பத்தை முழுசாக பார்க்குறாங்க. அவ்வளோதானுங்க. மின்னல் அடித்த மாதிரி ஒரு பார்வை, கரண்ட்டை உடம்புல பாஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. அப்போ அவன் உடம்புல இருந்த அந்த தீய சக்தியெல்லாம் விடுபட்டு போய்விட்டது. அவன் நல்லா இருக்கிறான், உடல் ரீதியாக மன ரீதியாக நல்லா இருக்கிறான், நல்ல முறையில் ஃபீல் பண்ணுறான். அதுக்கு பின்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாத பூஜைக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த சின்ன பையன் கையில் இங்கே 1 லட்ச ரூபா பணம் சேர்த்து வச்சுருக்கிறான் வெளிநாட்டில் வேலை செஞ்சதில். அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சிடலாம், சோளத்துக்கு பணம் கட்ட சொன்னாலும் செய்யலாம், வேறு என்ன சொன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையோடு உள்ளே போகிறானுங்க. அம்மா நீ என்ன சொன்னாலும் செய்கிறோம்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே சொல்லி செய்யலிங்களா, அதனால் இப்போ இந்த மனநிலைக்கு வந்துட்டான். ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, கருணை கடல் உருள்வளம் பண்ணிட்டு போ அப்படின்னு செய்கையில் சொன்னாங்க. வேறு எதுவும் சொல்ல. அதே மாதிரி 2 பேர் ஊர்வலம் பண்ணாங்க. ஊர்வலம் பண்ணும் பொழுது பண்ணி முடித்த பின்னால் இந்த சம்பத்தினுடைய உடம்பில் மீண்டும் பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகமாகியது. பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகி இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான். அடுத்தவங்க என்ன பண்ணாங்க, காளி கோயில் போய் பொங்கல் வச்சாங்க. பொங்கல் அம்மாளுக்கு படைச்சு காளியை 3 முறை வலம் வந்தார்கள். அப்படி வலம் வரும் பொழுது ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் அவனுடைய உடம்புல மீண்டும் மீண்டும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. 3வது முறை வலம் வரும் பொழுது இடுப்பு பகுதியில் ஒரு கரண்ட் நல்ல முறையில் பாஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த தீய சக்தியானது கால் வழியாக, கால் கட்டை வரலுக்கு பாருங்க, அது வழியாக வெளியேறி போனதை அந்த பையன் உணர்ந்தானுங்க. அதற்கு பின்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கானுங்க. 100க்கு 100 குணமாயிட்டான் சக்தியில். இப்போ அம்மாவுடைய தொண்டனாக இருக்கிறான். அண்ணன் தம்பி 2 பேருமே சுகாதார பணி தான் செய்கிறாங்க மருவத்தூர் வந்தான். அதே மாதிரி சக்தியில் இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், சம்பத்து என்னை காப்பாற்றியது, என்னை இப்போ உயிரோடு நடமாட வைத்திருப்பது என்னுடைய குரு பகவான் பங்காரு அம்மா அவர்கள் அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்கான் சக்தியில். ஓம் சக்தி.